ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். மே 4ஆம் தேதி விஜய் சென்னையில இருக்க மாட்டாராம். அவரு வெளியூருக்கு போறாராம். ஆஸ்திரேலியாவுக்கு போறதா ரொம்ப அரசல் பரசலா பேசிட்டு இருக்காங்க. ஏன் மே 4ஆம் தேதி போகணும்? ரிசல்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க? விஜய் வந்துருவாரு. விஜய் தான் சிஎம் அப்படின்னு அந்த செலிப்ரேட் பண்ண தேவையா? கொண்டாட தேவையா? அப்படி இருக்கிற டைம்ல எதுக்குப்பா இவர் போறாரு அப்படின்னு தாவேக்காலே சில நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு மனநிலைமைக்கு இருக்காங்களா. ஆனா விஜய்க்கு இங்க ரிசல்ட் கொண்டாட்டத்தை விட த்ரிஷாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் மே 4ஆம் தேதி இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா அன்னைக்கு த்ரிஷாவுடைய பர்த்டே அப்படின்றதுனால அவர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுப்பா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க பொதுவெளியில பேசிட்டு வராங்க. ஒருவேளை போறவரு ஜெயிச்சா திரும்பி தமிழ்நாட்டுக்கு வருவாராம், எல்லா கட்டி அப்படியே வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிடுவாரு அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. என்ன வேணா இருக்கலாங்க. ஏன்னா விஜய்க்கு இந்த தேர்தல் ஆதரவாகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணாம எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் செய்யும் போதும் சரியா ஈடுபடல, சரியா வேலை செய்யல, சரியா உங்க அணுகுமுறையில. ஸோ ரிசல்ட்டுக்காவது இங்க இருக்கணும்ல. நீங்க என்ன பண்ணிடுவீங்க? போயிருவீங்க. நீங்க தோத்துட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க? போயிட்டு என்ஜாய் பண்ணிடுவீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு. ஆனா இங்க உங்களுக்காக முட்டு கொடுத்தாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன? அதை யோசித்து பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா விஜய் அவர்கள் நம்ம வெளிநாட்டுக்கு போயிருவோம், ஜெயிச்சா அப்படியே தெம்பா வந்துருவோம், தோத்துட்டு அங்கேயே இருந்து என்ன பண்ணிடுவோம், இருந்துருவோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் கணக்கு போட்டு இருக்காராம். ஸோ விஜய் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரா இல்லையா அப்படின்ற ஒரு பரவல் அரசல் புரசலா பண்ணிட்டு இருக்கு. இதற்கான ஒரு தக்க பதிலடியை விஜய் அவர்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.